முதல்ல இந்த அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தமிழக அரசியல்ல நடிகர் விஜய் வெற்றி பெற்று இப்ப முதல்வர் விஜயா மாறின பிறகு சினிமா உலகத்துல நிறைய விவாதம் சூடு பிடிச்சிருக்கு. அடுத்ததா இனி எந்த நடிகர் அரசியலுக்கு வரப்போறாரு அப்படிங்கிற கேள்விதான் தினமும் சமூக வலைத்தளங்கள்ல பேசப்பட்டுட்டு வருது. தமிழ் சினிமாவில இருந்து அரசியலுக்கு வந்த பலருக்கு மத்தியில தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி முதல் தேர்தலையே வெற்றி பெற்று முதலமைச்சரா பதவியேற்ற விஜய் அவர்கள் பல நடிகர்களுடைய ரசிகர்களை இப்போ நம்பிக்கைக்கு உள்ளாக்கி இருக்கிறாரு. அந்த வெற்றிக்கு பிறகுதான் இப்போ என்னோட நடிகரும் அரசியலுக்குள்ள வருவாரு, என்னுடைய தலைவரும் அரசியலுக்கு வருவாருன்னு நிறைய பேர், நிறைய ஃபேன்ஸ் ஒவ்வொரு விவாத மேடைகள்லையும் தொடங்கி நிறைய சோசியல் மீடியா வரைக்கும் பேசிட்டு வராங்க. அந்த வரிசையில இப்போ அதிகமா பேசப்படக்கூடிய பெயர் நடிகர் சூர்யா. சினிமாவில் மட்டுமில்லாம அகரம் அறக்கட்டளை மூலமா பல ஆண்டுகளா கல்வி சேவையில ஈடுபட்டு வரக்கூடிய சூர்யா சமூக அக்கறையோட செயல்படக்கூடிய நடிகராகவும் பார்க்கப்படுறாரு. சமீபத்துல அகரம் அறக்கட்டளையோட 25வது ஆண்டு விழா நடைபெற்ற போதுமே இப்படிப்பட்ட சேவையை செய்கிறவங்க தான் அரசியலுக்கு வந்தா ரொம்ப நல்லதுன்னு நிறைய பேரு சோசியல் மீடியாக்கள்ல கருத்துக்களை போட்டாங்க. இதுக்கிடையில விஜய்க்கு அடுத்ததா சூர்யாவும் அரசியலுக்கு வரலாம். அவர் ஏற்கனவே நிறைய சமூக பணி பண்ணிட்டு இருக்கக்கூடியவர். அப்படி இருக்கிறவர் அரசியலுக்கு வந்தா தமிழ்நாடு நல்லா இருக்கும்னு நிறைய பேரு தங்களுடைய தரப்புல கருத்துக்களை பதிவு செஞ்சாங்க. சூர்யா மட்டுமில்ல, இப்போ விஜயோட வெற்றிக்கு அப்புறம் நடிகர் ராகவா லாரன்ஸ் கூட நானும் அரசியலுக்கு வரப்போறேன் அப்படின்னு வெளிப்படையா பேசியிருக்கிறாரு. அதே போல ஒரு நிகழ்ச்சியில பேசின இயக்குனர் கஸ்தூரி ராஜா நாளைக்கு என்னுடைய மகன் கூட இல்ல பேரன் கூட அரசியலுக்கு வரலாம் அப்படின்னு பேசியிருக்கிறது இப்போ பேசு பொருளா மாறி இருக்கு. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, சமூக சேவை செய்யறவங்க அரசியலுக்கு வர்றது நல்லது அப்படின்னும், அரசியல்ல யாருனாலும் வரலாம் அப்படின்னும் பலரும் அதுக்கு ஆதரவாகவும் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு வராங்க. இந்த நிலையில தான் சூர்யாவோட ரசிகர் ஒருத்தரும் நாளைக்கு என்னுடைய தலைவர் சூர்யா கூட அரசியலுக்கு வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி அவரும் மேடையில பேசியிருக்கிறது இப்போ சோசியல் மீடியாக்கள்ல விவாதத்தை கிளப்பி இருக்கு.